முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, இது பேர் இல்லாம மூசா ஆலந்தூர். மூசா ஆலந்தூர்ங்கிறவர் கேட்கிறாரு, நான் துணிக்கடை வைத்திருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் குறைவாக உள்ளதால் எனக்கு ஒரு மனிதர் சரக்கு வாங்கி தருகிறார். சரக்குன்னா துணியத்தான் சொல்றாரு. சரக்கு வாங்கி தருகிறார். அவர் வாங்கி கொடுக்கும் பொருளிலிருந்து அதிகம் லாபம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வைத்து எனக்கு வாங்கி தருகிறார் 2 மாத தவணையில், இது கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்டா, இவர்கிட்ட காசு இல்லை, வியாபாரம் பண்றதுக்கு, பொருளாதாரத்தை வாங்குறதுக்கு, ரொக்கமா கொடுத்து வாங்குறது காசு இல்லை. ஒருவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்கள்கிட்ட காசு இல்லாம இருக்கிறது, நான் அந்த பொருளை உங்களுக்கு கடனா தர்றேன், உங்களுக்கு தேவையான ஜவுளிகளை துணிகளை நான் உங்களுக்கு கடனா தர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி தர்றாராம். அந்த கடனா தருவது என்று சொன்னால் இவர் வியாபாரி கிடையாது. பணத்தை வைத்து கடனாக தருகிறேன்னு சொல்றாண்டா என்ன செய்யறா, அங்க போய் வாங்குறாரு பஜார்ல. வாங்கி பஜார்ல ஒரு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருளை இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உதாரணத்துக்கு தான் எல்லாமே 105 ரூபான்னு இவருக்கு போட்டு கொடுக்கிறார். அதுக்கு மேல இவர் லாபம் வச்சு விற்கிறார். இப்ப இது வியாபாரமா எடுத்துக்கொள்வதா, இது வட்டியா எடுத்துக்கொள்வதாங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துதான் இதை கேட்கிறார். என்ன கேட்டா, வெளியில 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த பொருளை நான் 105 ரூபாய்க்கு தருவேன், நீ 2 மாசம் கழிச்சு காசு கொடுத்தா போதும். இந்த கடன் தான் பிரச்சனை. உடனடியாக காசு இருந்தா தான் இவர் வெளியே வாங்கிடுவாரு. 100 ரூபாய்க்கு கிடைக்கும் பொழுது கையில காசு வச்சிருந்தா 100 ரூபாய்க்கு இவரே வாங்கிடுவாரு. அப்ப இவர்கிட்ட கையில காசு இல்ல. ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு என்ன செய்யறான்னு கேட்டா, நான் உனக்கு அந்த என்ன உனக்கு சரக்கு வேணும்னு சொல்லுகிறாயோ அதை நான் உனக்கு வாங்கி தர்றேன்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பஜார்ல உள்ளதை விட ஒரு லாபத்தை வைக்கிறார். லாபத்தை வச்சு வாங்கி கொடுத்து விட்டு அதுக்கு என்ன செய்யறாருன்னா 2 மாசம் டைம் கொடுக்கிறாரு. 2 மாச தவணையில இந்த காசை கொடுத்தா போதும், இது கூடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இதை பற்றி நீங்க இணையதளங்கள்ல அந்த சலஃப் உலமாக்கள், சவுதி உலமாக்கள் இவங்க சொன்னதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது விளங்காம இதெல்லாம் கூடும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது வியாபாரம் தானே அப்படின்னு சொல்லிதான் அதிகமான பேர் சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாம் மார்க்கத்துல வியாபாரத்துக்கும் வட்டிக்கும் வித்தியாசம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வியாபாரம் என்று சொன்னால் அது கூட இலக்கணம் என்ன, வட்டி என்றால் அதனுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால், ஒரு பொருளுடைய மதிப்புக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பது வியாபாரம். அந்த பொருளுடைய விலையோடு சேர்த்து கடனாக இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் அதிகமாக வாங்குவதற்கு பேர் வட்டி. அதே பொருளையே கடன் என்ற ரொக்கமாக இருந்தால் 100 ரூபாய் கொடு, கடனுக்கு வாங்கினா 105 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னா, அந்த 5 ரூபாய் பொருளுடைய விலை அல்லது இவருடைய காசு அவற்றை இருக்குதுல, அந்த 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ அதற்கான ஒரு வட்டி தொகை தான் அது. அப்ப பொருளுடைய விலை என்பது இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் வியாபாரம் சொல்லப்படும். அந்த பொருளுடைய நான் கடனாக தருவதால் இவ்வளவு லாபம் கொடு என்று கேட்பார்களே. ஆனால் அப்ப கடனுக்காக வாங்குறதுக்கு தானே ரிபா ஃபின் நசியா, இன்னமர் ரிபா ஃபின் நசியா, கடன்ல தான் வட்டிங்கிறத வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கடன்ல வட்டி வரும்னு சொல்லி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்களுக்கு உடனடியான விலைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 110 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு தரட்டும், நீங்க விரும்பி வாங்கிக்கிறீங்க, அது வியாபாரம். இவர் என்ன மாதிரி நீங்க சொல்ற நபர் எந்த மாதிரி உங்களுக்கு தர்றாருன்னு கேட்டா, நீ 100 ரூபாய் பொருள் 105 ரூபான்னு தருவேன், நீ பணம் 2 மாசம் முடிச்சு கொடு அப்படின்னு 2 மாதத்துக்கு அவருடைய பணம் உங்கள்ட்ட இருக்க போகுது, கடனா தர்றாரு. அதுக்காகத்தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த 5 ரூபாய் கூட வைக்கிறார். அவர் அந்த கையில காசு இருந்துச்சுன்னு சொன்னா நீ அவர் வாங்க மாட்டிய. 100 ரூபாய்க்கு பொருள் பஜார்ல கிடைக்குதுன்னு சொன்னா, உங்கள்ட்ட கைவசத்துல ரொக்கம் இருந்தால் காசை கொடுத்து நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. அப்ப 105க்கு வாங்கினீங்க, கடன் என்பதற்காகத்தான் வாங்குறீங்க. அப்ப இது வட்டியை தந்திரமான முறையில ஹலால் ஆக்குகிற ஒரு வழிமுறை தான் இதுல இருக்கிறது. இவர் கண்டிப்பாக வட்டியை தான் வாங்குறார். வட்டி வாங்குறதுக்கு என்னன்னா, வட்டிக்கு நம்ம இந்த மாதிரி தான் நிறைய ஜனசேவா அந்த சேவான்லாம் வட்டி கடன் நடத்துறாங்க இல்ல, இது எல்லாமே இஸ்லாமிய வங்கிங்கிற பேர்ல அடிக்கிற கொள்ள பூரா இந்த மெத்தட்ல தான் அமைந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய வங்கின்னு வச்சிருப்பாங்க. ஒரு கார் வேணும்னு கேட்போம், கார் வாங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேட்டா, காருக்கு காசு தர மாட்டோம், கார் தான் தருவோம். எந்த பிராண்டு கார் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கார் எனக்கு வேணும். அந்த காரை வாங்கி அவங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கி அதுக்கு 50,000 லாபம் வச்சு, இந்த 10 லட்சத்து 50,000 நான் வியாபாரம் தான் பண்றேன். 10 லட்சத்துடைய காரை பஜார்ல 10 லட்சத்துக்கு கிடைக்கும். இவங்க என்ன செய்யறாங்க, உதவி செய்யறவங்க 10 லட்சம் காசை கொடுத்து அவங்க வாங்கிடுவான். அதான் கடன் கொடுக்கறது அர்த்தம். தான் கடன் கொடுக்கறேங்கிற பேர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உனக்கு கார் தானே வேணும், கார் நான் வாங்கி தருவேன், விலை நான் நிர்ணயிப்பேன், நீ 2 மாசம் கழிச்சு கூட 6 மாசம் கழிச்சு கொடு அப்படின்னு கொடுத்தார்களே. ஆனால் இது தந்திரமான முறையில வட்டி வாங்குறது தானே இது. நீ கடன் கொடுக்க நினைச்சீங்கன்னா கடனை கொடுத்துடணும்,
அப்ப அதுல வந்து வட்டியை வாங்குறாங்க. எந்த பேர்ல? வியாபாரம்ங்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வட்டி வாங்குகிறார்கள். இப்படித்தான் இந்த நிறைய நிறுவனங்கள் இஸ்லாமிய ஷரியத் வங்கிங்கிற பேர்ல நிறைய இந்த செல்வந்தர்களை வந்து இந்த ஆலிம்சாக்கள் தப்பான ஃபத்வாக்கள் கொடுத்து அவங்களுடைய ஹராமான வருமானத்தை ஹலால் ஆக்கி காட்டுகிறார்கள். அதனால வந்து அந்த அந்த தன்மைக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் வந்து 100 ரூபாய் பொருளை 1000 ரூபாய் கூட விற்கணும், அவர் உரிமை இருக்கு, நீங்க விரும்பினா வாங்க போறீங்க. வியாபாரம் என்பது தனி. இவர் நீங்க சொல்ற என்னன்னு கேட்டா, அவர் வந்து மஜார்ல உள்ளதை விட விலை அதிகம் வைக்கிறாரு, 2 மாசம் டைம் தர்றாரு. அந்த 2 மாசம் டைம்ங்கிற அவகாசத்தினாலதான் நீங்க என்ன செய்றீங்க, கூடுதல் விலைக்கு வாங்குறீங்க. அப்ப இதுல வந்து கண்டிப்பாக இது வட்டி தான். என்ன, கடனுக்காக ஒரு விஷயத்தை நீங்க அதிகப்படுத்தினாலே வட்டி தான். பொருளுக்காக அதிகப்படுத்தினால், பொருளுக்காக மட்டும் விலையை கூட்டினால் அது வட்டியில வராது. ஒருத்தன் 10 ரூபாய்க்கு விற்கிறான், நீங்க 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரே பொருளை, நீங்க வட்டி வாங்கினா ஆக மாட்டீங்க. 10 ரூபாய்க்கு விற்கிறோம், குறைஞ்ச லாபத்தை வைக்கிறோம், நீங்க அதிக லாபம் வச்சுட்டீங்க. நீ வட்டிலாம் வாங்கல, இந்த பொருளுக்கு 20 ரூபா, அவன்கிட்ட கேட்ட 10 ரூபா. அப்ப 20 ரூபாய்க்கு வித்தான், வட்டியா வாங்கினா அதிக விலைக்கு வித்தான், அவ்வளவுதானே தவிர வட்டி வாங்கினான்ங்கிற குற்றம் உனக்கு வராது. அதே நேரத்தில் வந்து இதை வந்து நான் உனக்கு தருவேன், கடனா தருவேன், 20 ரூபாய்க்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பஜார்ல 10 ரூபாய்க்கு கிடைக்குது. பஜார்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பொருளை நான் கடனாக தருவதால் 20 ரூபாய்க்கு தருவேன், நீ வாங்கிக்கன்னு சொன்னா, இவனுடைய நெருக்கடியை பயன்படுத்தி, அவனுக்கு ஒரு வழி இல்லை, கையில காசு இல்லை, அதை பயன்படுத்தி அவன் வாங்குறான்னு சொன்னா, அப்ப என்ன செய்யணும், வட்டி தான் இங்க நடக்குது. வட்டிக்கு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வேற ஒரு வியாபார நான் வியாபாரம் தானே பண்றேன், பொருளை தானே ஒரு விற்கிறேன், இந்த 100 ரூபாய் பொருளை 110 ரூபான்னு விலை தானே போடுறேன், வியாபாரம் தானே பண்றேன்னு சொல்லி தந்திரம் பண்றாங்க. இந்த தந்திரத்தின் அடிப்படையில தான் சில உலமாக்கள்லாம் இதெல்லாம் சரியான வியாபாரம், இது ஹராம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து காசை கொடுத்து அதிகமா வாங்கினா தான் வட்டின்னு வரும், பொருளை கொடுத்து அதிகமா வாங்கினா வட்டி வராதுன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. காசு நேத்து வந்தது, அந்த காலத்துல பொருள்ல தான் வட்டி இருந்துச்சு, வழங்குதா? அது வழங்காம அந்த காலத்துல வந்து மிளகாயை கொடுத்து மல்லி வாங்குவாங்க, மல்லியை கொடுத்து புளியை வாங்குவாங்க. பண்டமாற்று முறை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த பண்டமாற்று முறையில தான் அரிசியை கொடுத்துட்டு அதுக்கு லாபமாக வட்டி வாங்குவாங்க. தவணையில என்ன செய்வாங்க, பொருளை தான் வாங்குவாங்க. அப்ப பொருள் வேற பணம் வேறன்னு பிரிச்சு, பணம் இந்த காலத்துல வந்தது, பிரிச்சு என்ன செய்யறாங்கன்னா, பணத்துக்கு நீங்க அதிகமா வாங்கினா வட்டி ஆயிரும், பொருளை கொடுத்துட்டு அதிக வாங்கினீங்கன்னா வட்டியில வராதுன்னு பிரிக்கிறாங்க. அது ஒரு அறிவீனமான ஒரு பிரித்தல் தானே தவிர அது மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது. அதனால இது அப்பட்டமாக இது வட்டி தான். இது ஒரு வட்டி என்ன செய்யறாருன்னா, ஒரு வியாபார போர்வையில் அவர் செய்யறார் கூடியது, ஒரு அப்பட்டமாக வட்டி தான் வாங்குறார். இந்த தவணைக்கு தான் அதை வாங்குறாரே தவிர பொருளுக்கு வாங்கல. பொருளுக்கு விலை வச்சுக்கிறதுக்கு பேர் வியாபாரம், தவணைக்கு விலை வைக்கிறதுக்கு பேர் வட்டி. அந்த எத்தனை நாள் என்னுடைய காசு உன்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால விலை ஏறும் என்று சொன்னால், அந்த பொருளுடைய விலை, பொருளுக்காக விலை இல்லை, உடனடியாக காசு கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்கும்ல, உடனடியாக காசை கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்கும், 2 மாசம் கழிச்சு கொடுத்தா 110 ரூபாய் கிடைக்கும் சொன்னா, அந்த 10 ரூபாய் எதற்கான விலை, 100 ரூபாய் பொருளுக்கான விலை, அந்த 10 ரூபாய் வட்டி. 10 ரூபாய் வந்து அந்த தவணைக்கான ஒரு கடனுக்கான ஒரு ஆதாயம். அப்ப கடனுக்கு கொடுக்கிற ஆதாயத்துக்கு பேர் தானே வட்டி. ஒருத்தர் கடனை கொடுத்துட்டு அந்த கடனுக்கு ஆதாயம் அடைந்தீங்கன்னு சொன்னா அது வட்டி தான். காசுல வாங்கினாலும் சரிதான், பொருள்ல வாங்கினாலும் சரிதான், கார்ல வாங்கினாலும் சரிதான், எதுல வாங்கினாலும் சரிதான், நீங்க கடன் என்பதற்கு பெறுகிற எல்லா ஆதாயமும் வட்டி தான். அது வட்டிக்கு வியாபாரத்துக்கு வித்தியாசம் என்ன, இதுல தான் அடங்கி இருக்கிறது. வட்டிக்கு வியாபாரத்துக்கு என்னன்னு கேட்டா, கடனுக்காக வேண்டி ஆதாயத்தை பெறுவது. கடன் என்றால் கடன் கொடுத்தது அப்படி வாங்குறதுக்கு பேர் தான் கடன். கடனும் கொடுத்து விட்டு அதுல எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு தரணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ கடனுக்கு ஆதாயம் அடைகிறாய், கடனுக்கு அடைகிற ஆதாயத்துக்கு பேர் தான் வட்டி. அதனால இது அப்பட்டமாக இது வட்டி தான் என்பதில் சந்தேகம் கிடையாது, தவிர்த்துக்கோங்க.